இப்ப நீங்க சொன்னீங்க இல்லம்மா இந்த மாதிரி விக்கிரக வழிபாடு வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நெறைய பேருக்கோட ஃபேமிலிக்கு அவங்க தான் குலதெய்வம் இல்லையா? ஆமா. சோ அவங்க வந்து இந்த அம்மாவ வந்து எப்படிம்மா வழிபாடு பண்ணா ஒரு குடும்பம் கல்லு வச்சு செழிக்கும்? கும்பிடுவாங்க. ம். ஒரு கல்லு வச்சு கும்பிடுவாங்க. வெட்ட வெளியில போய் கற்பூரம் ஏத்துவாங்க. ஏதோ ஒரு கல்லு கீழ இருக்கிற கல்ல எடுத்து அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுவாங்களே கண்டி, நிரந்தரமாக கல் நிறுத்தி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் காட்டேரி அம்மனுக்கு கிடையாது. செய்யவும் கூடாது. முனீஸ்வரருக்கு கும்பிடலாம். முனீஸ்வரருக்கு எதிர்நோக்கி கல் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா காட்டேரி தான். அந்த அம்மா பால் காட்டேரி அம்மாவா இருந்தா அப்படி செய்துக்கலாம். காவு கொடுக்குற காட்டேரிங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் வழிபாடு செய்யும். ஓஹோஹோ! இப்போ இந்த குலதெய்வமா இருக்கவங்க வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து தவறிடுவாங்க. அவங்கள கரெக்ட்டான அந்த முறையில வந்து வழிபாடெல்லாம் செய்யறதுக்கு. சோ அவங்க தவறிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலில ஏதாவது விஷயங்கள் காட்டுமாமா? அம்மா இப்போ காட்டேரி வழிபாடு செய்யறவங்களுக்கு மட்டும் முதல் குழந்தை தங்காதுமா. ஓ! இது எங்க வேணாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். காட்டேரி கும்பிடுறீங்க, உங்களுக்கு காட்டேரி குலதெய்வமா இருக்குதுன்னா, அது கல்யாணம் ஆகி தங்கக்கூடிய முதல் கரு அந்த காட்டேரி அம்மாக்கு தான்.